ஹாய் எவ்ரி ஒன். தினை பர்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்துட்டு நான் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 1லேருந்து 2 ஸ்பூனு. ஏன்னா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தேவை. இது வந்து திணை பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி குருணையாக ரவை பதத்துக்கு கிடச்சிருச்சு கடையிலேயே. ஸோ அதை நான் வந்துட்டு போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். கலர் மாறக்கூடாது, அந்த வாசனைக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெல்லம் எடுத்துக்கிறேன். அது எவ்வளோ நம்ம வந்துட்டு திணை போட்டோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு அந்த வெல்லத்தை போட்டு கொஞ்சம் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா உருக்கிட்டு ஏலக்காவையும் கூட சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த ஒரு ஸ்ட்ராண்டு வர மாதிரி பதத்துக்கு எடுத்து இன்னொரு சின்ன பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் கல் மண்ணெல்லாம் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் கிளறதுக்கு ஈஸியாக அந்த சின்ன பாத்திரத்தில் எடுத்து அதில் இந்த வறுத்து வச்ச திணை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி பாத்திரத்தில் நெய்யோ எண்ணெயோ தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை சூடோடு எல்லாத்தையும் கொட்டிட்டு ஒரு கத்தியில் வந்துட்டு நெய்யோ எண்ணெயோ தடவி அதில் பீஸ் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போலாம் க்யூட்டாக திணை பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.